வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கும் நம்ம பேச போகிற டாபிக் வந்து சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். இன்றைக்கி வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மேட்ச் நடந்தது. எகெயின் இன்றைக்கும் லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அப்செட்டிங்காக இருக்குது. இப்போ தான் மேட்ச் பார்த்துட்டு வந்து உடனே ரிவ்யூ கொடுக்க உட்காறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கும் பஞ்சாப் தான் பேட்டிங் பண்ணினாங்க. அதில் வந்து அந்த பிரியான்ஷுங்கிற பையன் சான்ஸே இல்லாமல் பேட் பிடிச்சார். ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 103 வந்து ஸ்கோர் பண்ணி நல்ல 219 டாப்பாக செட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கிக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே விளையாண்டுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. சிவம் டுபே, அப்புறம் கான்வே எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஈவன் தோனி கூட லாஸ்ட்டாக வந்ததுக்கு சிக்ஸர் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக செட் ஆகிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மேபி நமக்கு இன்றைக்கி 210 இருந்திருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிருப்போமோ என்னமோ. 220 டார்கெட் இருந்ததுனால நம்மளால் ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதான் ஒரு ஒரு மீம் கூட பார்த்தேன். ஐபிஎல் பாருங்கள் சார், டிப்ரெஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம். சார் ஐபிஎல் பார்த்ததுனால தான் சார் எனக்கு டிப்ரெஷனே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஏன் நிலமை இருக்குது. ஐபிஎல் பார்த்து டிப்ரெஷனில் தான் உட்காந்துட்ருக்கேன். பட் என்ன பண்ணுறது. பட் ஸ்டில் நமக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் 9 மேட்ச்சில் 6 to 7 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோன்னாக்க கண்டினியூஸாக. தெரியல அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு. பட் ஜெயிச்சிட்டோன்னாக்க ஸ்டில் நம்ம ஹோப்பை விட வேண்டாம். நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்த மேட்ச்சுக்கு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். கட்டாயம் நம்ம ப்ளே ஆஃப்ஸ் போவோங்கிற நம்பிக்கையோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.